வணக்கம், நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த கிளிட்டரி ஐஸ் தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு மேக்கப் லுக் போட்டதே கிடையாது. புதுசாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எப்பயும் போல் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு டோனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. குட் வைப்ஸோட மல்பெரி க்ளோ டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுடுறேன். எனக்கு இந்த டோனரோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அடுத்து நம்ம ஐஸ்க்கு போயிடலாம். கண்ணு கீழே நான் வந்து கார்னியரோட ஐ ரோலான் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து லிப் பாம்க்கு நான் லாக்மேயோட லிப் லவ் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி எல்லாமே செட் பண்ணியாச்சு. ப்ரைமருக்கு கலர்பாரோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஃபேவரட் ப்ரைமர். இதை நான் கொஞ்சோண்டு என் கையில் ரப் பண்ணிவிட்டு என்னோடய டீ ஜோனில் மட்டும் எப்பயும் போல் அப்ளை பண்ணிக்கிறேன். பர்டிகுலராக இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது என்னோடய பேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலர் கரெக்டிங்க்கு NYBேயோட ஸ்டிக் கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் ஆரஞ்சு. உங்களுக்கும் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். லாக்டவுன் முடிஞ்சோடனே நான் வேறு ஒரு ஆரஞ்சு கரெக்டரும் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப சிமிலரான ப்ராடக்ட்ஸே வருது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கண்டிப்பாக லாக்டவுன் முடிஞ்சோடனே ஒரு பெரிய ஹால் இருக்குது. அடுத்து எல்லேகளோட ப்ரோ ஃபேஸ் HD ப்ரெஸ் பவுடரை வந்து நான் எங்கெல்லாம் கலர் கரெக்டிங் பண்ணணும் அங்கே மட்டும் லைட்டாக செட் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் செஸ்னட். ஃபவுண்டேஷனுக்கு வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் மோக்கா. இது ஒரு நல்ல அஃபோர்டபுளான ஒரு ஃபவுண்டேஷன். இதுவே நீங்கள் டஸ்கி ஸ்கின்னா இந்த ஷேட் எப்பயுமே 50% ஆஃபில் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷனை நான் அப்படியே ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல கவரேஜ் இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். நீங்கள் இன்னும் ஃபுல் கவரேஜ் வேணும்னா இன்னும் நீங்கள் நல்லா பில்ட் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக க்ரீஸி ஆகாது. அதுக்கடுத்து ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் ஃபுல்லாக எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இதுவே உங்களுக்கு ரொம்ப லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா. அடுத்து Maybeline Fitmeயோட கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் கெஃபே இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட். இதை நான் எப்பயும் கன்சீலர் அப்ளை பண்ணுற இடத்துலையே அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணு கீழே, நோஸ் டிப்பில், ஃபோர்ஹெட்டில், அப்புறம் கியூபிட்ஸ் போக்கிட்ட அண்ட் சின்னுக்கு சென்டரில். இதையும் நான் ஸ்பஞ்ச் வச்சு ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கன்சீலரை ப்ரஷில் பிளெண்ட் பண்ணுறத விட ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணுற எஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ கன்சீலர் செட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடருக்கு பதிலாக Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஸ்பஞ்சில் எடுத்து எங்கெல்லாம் நான் எப்பயுமே செட் பண்ணுவேனோ இல்லைனா பேக் பண்ணுவேனோ அங்கே மட்டும் நான் ஸ்பஞ்சில் ஃபுல்லாக நான் டேப் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் கவரேஜும் கிடைக்கும், ஸ்கின்னும் சீக்கிரமாக ஆயிலி ஆகாது. அடுத்து நைக்காவோட க்ரீம் டு பவுடர் பேலட் எடுத்து என்னோட கண்ணை வந்து ஃபுல்லாக ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். இதுதான் என்னோட ஐ ஷேடோக்கு பேஸாக இருக்க போகுது. இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட கன்சீலரே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஐ ப்ரைமர் வாங்க வேணாம். இதை நான் அப்படியே ஸ்பஞ்சில் டேப் பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்னோடய காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணிடுறேன். ஐ ஷேடோவுக்கு சீமா டியூ அப்படின்ற ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் AliExpressல வாங்கினேன், வெறும் 160 rupeesக்கு தான். இதில் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் ட்ரான்சிஷனில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் இருக்கு இல்லையா, அந்த 501 அதை வந்து நான் என்னோடய லிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பிங்கிஷ் மெஜந்தா ஷேடை தான் நான் வந்து என்னோடய க்ரீஸை டிஃபைன் பண்ண போகிறேன். என்னோடய அவுட்டர் வீல மட்டும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை திருப்பி நைக்காவோட க்ரீம் டு பவுடர் பேலட் எடுத்து என்னோடய லிட்டுக்கு நடுவில் மட்டும் அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன், சும்மா கட் பண்ணுற மாதிரி. இந்த டார்க் பிங்க் கிளிட்டர் ஷேட் தான் நான் கண்ணுக்கு அந்த லிட்டு மேலே யூஸ் பண்ண போகிறேன். இது நல்ல ஷிமரியாக இருக்குது. இது நல்லா ஸ்டிக் ஆகணுன்றதுக்காக தான் அந்த க்ரீம் டு பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே நான் அப்படியே ஊற்றி எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரே கலர் ஃபேமிலின்றதுனால ரொம்ப மைல்டாக இருக்குது, அடிக்கலை, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி அந்த ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் எடுத்து என்னோட லேஷ் லைன் கிட்ட அவுட்டர் சைடில் மட்டும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி அந்த பிங்க் மெஜந்தா ஷேடை இன்னர் சைடில் இது பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிளெண்டடாக இருக்கும். காஜலுக்கு Elle காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். இது வெறும் டைட் லைன் மட்டும் தான் பண்ணுறேன், கீழே வாட்டர் லைனில் கொடுக்கல. நான் என்னோடய ஃபேவரட் பார்ட் மஸ்காராக்கு நான் Maybellineோட டோட்டல் டெம்ப்டேஷன் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் ஃபால்ஸ் ஐலாஷஸ் வைக்காததுனால நான் இதை நிறைய கோட்டிங் கொடுக்குறேன். இந்த மஸ்காராவோட எஃபெக்டே ஃபால்ஸ் ஐலாஷ் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளெயின் ஸ்பூலி எடுத்து எனக்கு வந்து மஸ்காரா எங்கேயாவது கிளம்பாக இருந்ததுன்னா நான் அதை வந்து
இந்த மாதிரி கோம் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். இல்லைனா அந்த ஸ்பைடர் லெக்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும். மஸ்காராவை என்னோட கையில் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அந்த ஸ்பூலி நான் யூஸ் பண்ணலையா, அதில் நான் தொட்டு தொட்டு எடுத்து என்னோட ஐப்ரோஸ் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நான் நல்லா கோம் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஐப்ரோஸ் நீங்கள் ஃபுல் கிட் வச்சு பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பட் ஆனால் நீங்கள் பார்த்து பண்ணணும், ஏன்னா இது பிளாக் கலர் மஸ்காரான்றதுனால. அடுத்து ஷேடோ மீ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு நியூட் ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப குட்டியாக இருக்கும். இதில் இந்த ப்ரௌன் ஷேடு தான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட பிரான்சிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் வெறும் ஒரு 65 to 70 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் ஆலி எக்ஸ்பிரஸில். என்னோட நோஸையும் லைட்டாக நான் ஷேப் பண்ணிக்கிறேன். இதை வச்சு கொஞ்சம் டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு. அகெயின் மேபிலினோட ஃபிட் மீ காம்பேக்ட் வச்சு நான் எங்கெல்லாம் செட் பண்ணியிருந்தோனோ அதெல்லாம் வைப் பண்ணி எடுத்துட்டு அண்ட் ஃபுல் ஃபேஸையும் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளூ ஹெவனோட 501 ப்ளஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னைக்கு தீம் எல்லாமே பிங்க் 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 தான். இந்த மிஸ் கோல்ட் ஹைலைட்டர் பேலட்ல இருந்து இந்த ஒரு பிரான்ஸ் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் எல்லாமே ஒரே கலர் மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது கோல்டு. இதை வந்து நான் பாரிஸில் 150க்கு வாங்கினேன். இதை வச்சு யூஸ்வலாக எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸில், என்னோட நோஸ் டிப்பில் அண்ட் என்னோட அப்பர் லிப்பில், ப்ரோ போன் கிட்டேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐசைனும் பாப் பண்ணுறதுக்காக இன்னர் கார்னர்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். லிப் லைன் பண்ணுறதுக்கு LA கலர்ஸோட லிப் கான்டூர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் பவுட்டி. இன்றைக்கி நான் பிங்க் நியூட் லிப் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் இந்த பிங்க் லிப் லைனாக. லிப்ஸ்டிக்கு நைக்காலேருந்து மசாபா ரேஞ்ச்லேருந்து தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் நேம் பஸ்கில். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க். பட் ஆனால் டார்க் ஸ்கின் டோன்னா இது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண முடியாது. லிப் லைனர் ஏதாவது யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். இல்லைனா உங்கள் ஃபேஸ் ரொம்ப வாஷ் அவுட் ஆன மாதிரி காட்டும். எனக்கு கிளாஸி எஃபெக்ட் வேணான்றனால டிஷ்யூ வச்சு லைட்டாக அதை ஒத்தி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மேட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன் என்னோட ஃபேஸை. ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் காற்றுல காய விட்டால் போதும். ஸ்பஞ்ச் வச்சு திருப்பி ரீடு பண்ணாதீங்க. இதோட இன்னைக்கு லுக்கும் முடிஞ்சுது. இந்த லுக் ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப நல்லா கேப்சர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.